Hello everyone, welcome back to my channel. நீங்க என் சேனலுக்கு first time வரீங்கன்னா welcome you guys. This is Intuitive Energy Psychic Tarot Card Reader. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் கவர் பண்ண போறோம்னா உங்க பர்சனோட current feelings and next actions பார்க்க போறோம். Let's see reading. Nine of Wands, pile 1. Ace of Swords, pile 2. Choose intuitively. Pile 1. Think about this person. Say this person name 3 times. Pile 1, your person current feelings and next action. Okay, jumping. Okay, devil, magician, the chariot. Okay. See, lot of major arcana here. Okay, sun. நான் இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். Pile number 1, your person current feelings towards you. A big fight. உங்களுக்குள்ளே வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் வந்து போயிருக்கு, ஒரு ஃபைட்ஸ் போயிருக்கு, நிறைய பர்சன் இன்வால்வ் ஆயிருக்காங்க அந்த ஃபைட்ஸில். ஆர் எல்ஸ் ஒரு பர்சனை வச்சு உங்களுக்குள்ளே வந்து சண்டை வந்திருக்கும், செப்பரேட் ஆகியிருக்கீங்க. திஸ் பர்சன் டெஃபினெட்லி ஈகோயிஸ்டிக் பர்சன், ஸ்போர்ட்ஸ் பர்சன், க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த கனெக்ஷனில். மேபி யார் க்ளோஸ்டு ஃப்ரெண்ட் ஆர் திஸ் பர்சன் க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. நீங்கள் பேச வர்றது அவங்க வந்து கேட்கக்கூட மாட்டுறாங்க. என்ன பேச வர, என்ன ரீசன், எதை பற்றி பேச வரேன்னு அவங்க அதை லிசன் கூட பண்ண மாட்டுறாங்க. தேர் ஆர் நாட் ரெடி டு லிசன் யூ. அவாய்ட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் நீங்கள் மெசேஜ் பண்ணாலே உடனே அவாய்ட் பண்ணிடுறாங்க. உங்ககிட்ட பேசுகிறதுக்கு அவங்க இப்போது வில்லிங்காக இல்லை. ரைட்னா லிசன் பண்ணுறதுக்கு உங்களோட டாபிக்ஸ், உங்களோட டிஸ்கஷன், உங்களோட ஸ்டேட்மெண்ட், அப்பாலஜைஸ் எதுவுமே வந்து லிசன் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. நீங்கள் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க. யூ காண்ட். உங்களோட எமோஷ்னல் ஃபீலிங்ஸ், உங்கள் சைட் ஸ்டேட்மெண்ட், ரியல் ட்ரூத், இது எல்லாமே நீங்கள் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சிருக்கீங்க. உங்கள் சைடில் இருக்க ட்ரூத்தை வந்து அவங்கக்கிட்ட சொல்லணும் நினைக்கிறீங்க. அது சொல்லியிருந்தாலுமே அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, லிசன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்ணியிருக்காங்க. நோ கான்டாக்ட் க்ரோயிங். டே பை டே இந்த நோ கான்டாக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் தான் ஆகிட்டுருக்கு, இன்க்ரீஸ் தான் ஆகிட்டுருக்கு, டிக்ரீஸ் ஆகலை. க்ரோயிங், எக்ஸ்டெண்டட். இந்த நோ கான்டாக்ட் வந்து இன்னுமே வந்து பிரேக் ஆகலை. டெய்லி அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. உங்கள் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் வந்து அவங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு, இன்க்ரீஸ் ஆகலை. டே பை டே அது வந்து லெஸ் ஆகிட்டுருக்கு, கம்மி ஆகிட்டுருக்கு. மியூச்சுவல் எஃபர்ட்ஸ் இல்லை, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, மியூச்சுவல் லவ் இல்லை. இது எல்லாமே மிஸ்ஸிங்காக இருக்குது இந்த கனெக்ஷனில். பட் தேர் லைக் யூ. சம் எக்ஸ்டர்னல் சர்க்கம்டன்ஸ் தட் மேக்ஸ் த சிச்சுவேஷன் காம்ப்ளிகேட்டட். லாட் ஆஃப் பீப்புள்ஸ் இன்வால்வ்ட். இவங்களோட சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே பேடாக இருக்குது. அதனாலே இவங்க வந்து உங்களை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டுருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஆகிட்டுருக்காங்க. அவங்க லைஃப்பில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எதுவுமே இப்போதைக்கு கரெக்டாக போகலை. நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அட் த சேம் டைம் தேர் ஆர் நாட் வில்லிங் டு வாக் அவே ஃப்ரம் யூ. அவங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணணும்னு அவங்க நினைக்கல. இந்த கனெக்ஷனை விட்டு அவங்க போகணுன்னு நினைக்கல. திஸ் பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கல. தேர் வாண்ட் யூ, தேர் ரியலி வாண்ட் யூ. பட் அவங்களோட சுச்சுவேஷன் வந்து சரியில்லை. நிறைய பீப்புள்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க சொல்லியிருந்தால ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிட்டுருக்கு. டே பை டே இவங்க சுச்சுவேஷன்ஸ் வந்து தட்ஸ் வை திஸ் பர்சன் ரன்னிங் அவே. தேர் நாட் வில்லிங். மூவ் ஆன் பண்ணணும்னு அவங்க நினைக்கல, வாக் அவே பண்ணணும்னு அவங்க நினைக்கல. இந்த கனெக்ஷன் அவங்களுக்கு
ரியலி இம்பார்ட்டண்ட். சில ப்ராப்ளம்னால உங்களை விட்டு அவங்க தூரமாக இருக்காங்க. உங்கள் மேலே லவ் இல்லை, ஃபீலிங்ஸ் இல்லை, அப்படி கிடையாது. சில இஷ்யூஸ்னால உங்களை விட்டு அவங்க தூரமாக இருக்காங்க. அந்த இஷ்யூஸ் அவங்க அட்ரஸ் இன்னும் பண்ணல. ஸ்டில் உங்கள் மேலே ஜெலஸ் இருக்குது, இவங்களுக்கு ஜெலசி. ஐ திங்க் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது நீங்கள் நோ காண்டாக்டில் இருக்கிறது. நிறைய டைம் நீங்கள் 2 பேரும் நோ காண்டாக்டில் இருந்திருப்பீங்க. இந்த நோ காண்டாக்ட் வந்து லாங் டேஸ், லாங் மந்த், லாங் இயர் போயிடுச்சு. திஸ் பர்சன் ஜூன் born or else you, their name start with J, S, T, M, E, N, H. Many friends in their life. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இவங்களுக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. தட்ஸ் வை நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு க்ரியேட் ஆயிருக்கும். ஐம் seeing possessiveness here. Why are you talking to that girl? Why are you talking to that boy? Possessiveness. அதனால கூட உங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிருக்கலாம். ஏன் நீ வந்து அந்த பர்சன் கிட்ட பேசுகிற? பொசசிவ்னஸ் பார்க்க முடியுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க லைஃப்பில் இருப்பாங்க. ட்ரஸ்ட் இஷ்யூஸ் பார்க்க முடியுது. ஒரு பர்சனுக்கு வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது. அந்த பர்சன் கிட்ட நீ எதுக்கு பேசுகிற? அந்த பர்சனால் நமக்குள்ளே சண்டை வருது, ப்ராப்ளம் வருது. நீங்கள் உங்கள் பர்சன் கிட்ட சொல்லியிருப்பீங்க, அவங்க அதை லிசன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அகெயின் உங்களுக்கு பிடிக்கலனாலுமே அந்த ஒரு ப்ராப்ளமை மறுபடியும் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். இவங்க ஒரு பர்சன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பர்சனை வந்து உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு வந்து ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ஆகுது, இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க, கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் ஃபீல் பண்ணுறீங்க. அந்த ஒரு பர்சனால் உங்களுக்கு ஃபீல் ஆகுது, இம்பார்ட்டன்ஸ் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு, என்னை வந்து கன்சிடர் பண்ண மாட்றாங்க, என் ஃபீலிங்ஸை பற்றி யோசிக்க மாட்றாங்க, அந்த தேர்ட் பர்சன் ஃபீலிங்ஸ் பற்றி மட்டும் யோசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு இன்செக்யூர் ஆகிட்டுருக்கு. டே பை டே யூ ஃபீலிங் வெரி லோ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டாபிக் இவங்ககிட்ட பேசணும்னு ஸ்டார்ட் பண்ணாலே அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போய் முடியுது. ரைட்? ஒன் திங் வெரி கிளியர், லாட் ஆஃப் அட்ராக்ஷன் தேர். உங்கள் மேலே நிறைய அட்ராக்ஷன் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது. நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து அவங்க ஆப்போசிட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கனெக்ஷனில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கும் உங்கள் பர்சன் கிட்ட பேசுகிறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போயிருக்காது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய் முடிஞ்சிருக்கும். லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், மிஸ்ஸிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த கனெக்ஷனை அப்படின்னு நினச்சி பேச போயிருப்பீங்க. அந்த பர்சன் வந்து ரொம்ப ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணியிருப்பாங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்னால் பைல் 1க்கு பார்க்க முடியுது. தேர் எனர்ஜி டுவர்ட்ஸ் யூ மிக்ஸ் டு ஃபீலிங்ஸ். யூ நோ வாட்? தேர் ஆர் சீக்ரெட்லி வாட்சிங் யூ. தேர் ஆர் செக்கிங் யுவர் ஆன்லைன். உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க சீக்ரெட்டாக. இவங்க உங்களோட ஆன்லைன் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி இவங்க உங்களை பிளாக் பண்ணியிருக்கலாம், அன்பிளாக் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸ், ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்க்குறாங்க. அகெயின் வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க உங்களை பற்றி. தேர் ஆர் வாட்சிங் யுவர் ஆன்லைன் ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ். கைஸ், தேர் ஆர் 2 people involved in this connection, in this situation. 2 people, 2 person இன்வால்வ் ஆயிருக்காங்க இந்த கனெக்ஷனில். தேர் ஆர் மிஸ்கைடிங் யுவர் எக்ஸ். தேர் ஆர் கிவிங் யுவர் எக்ஸ் ராங் அட்வைஸ். அந்த 2 person வந்து உங்கள் பர்சனை வந்து மிஸ்கைட் பண்ணிகிட்ருக்காங்க, ராங் அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். தட்ஸ் வை திஸ் பர்சன் ஸ்டில் உங்ககிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்றாங்க. உங்கள் எக்ஸ் மைண்ட் வந்து அன்கிளியராக இருக்குது, கிளியராக இல்லை. அன்கிளியர் மைண்ட் செட். தேர்ட் பர்சனோட மிஸ்கைடிங்னால அன்கிளியர் ஆகுறாங்க, டிஸ்டர்ப் ஆகுறாங்க. எந்த வேல போகிறதுன்னு இவங்களுக்கு ஐடியாவே இல்லை, எதை சூஸ் பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை.
ஐ திங்க் உங்களுக்கு அந்த தேர்ட் பர்சன் முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, இவங்க தான் அந்த தேர்ட் பர்சன், இவங்க தான் இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. சில பர்சன் மேலே உங்களுக்கு டவுட்ஸுமே இருக்குது. நான் சொல்லியிருந்தேன்ல, ராங் அட்வைஸ் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி தான் அவங்க கொடுத்துட்ருக்காங்க, ராங் அட்வைஸ். அண்ட் உங்களை பற்றியும் அவங்க ராங்காக வந்து அட்வைஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை பற்றி தப்பாவுமே வந்து உங்கள் பர்சன்கிட்ட அவங்க சொல்லிகிட்ருக்க மாதிரி தெரியுது. பட் உங்கள் பர்சன் வந்து அதை ஃபுல்லாக லிசன் பண்ணல. அவங்க சொல்கிறது சில விஷயங்கள் மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க, பட் சில விஷயங்கள் அவங்க எடுத்துக்க மாட்டுறாங்க. 100% தேர்ட் பர்சன் சொல்கிறத லிசன் பண்ணலை. 2 people சொல்லியிருந்தேன்ல, 1 male person and 1 female person or else 2 female person. அவங்களும் இந்த நோ கான்டாக்டில் சஃபர் ஆகிட்டு தான் இருக்காங்க. 4 of swords, suffering themselves. அவங்க வெளியே வந்து காட்டிக்க மாட்டுறாங்க, அவங்க எவ்வளோ வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பட் டெஃபினெட்லி அவங்களோட ஃபீலிங்ஸை அவங்க ஹைட் பண்ணிகிட்ருக்காங்க, எமோஷ்னல்ஸை ஹைட் பண்ணிகிட்ருக்காங்க. திஸ் பர்சன் ஹைடிங் சம்திங், ஹைட் பண்ணுறாங்க. Your occupation or your person occupation, work from home, software, IT, they're all physically very attracted to you. They look so cute, or you manifesting this person and you are praying for this person, right? உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க இவங்கக்கிட்ட. இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வந்து ஏதோ இவங்ககிட்ட பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் உங்களால் அவங்கள ரீச் அவுட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் லவ் பார்க்க முடியுது. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் லவ் டு திஸ் பர்சன். ஃபர்ஸ்ட் லவ் பார்க்க முடியுது. இது உங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் உங்கள் பர்சனுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் லவ்வாக இருக்கலாம். இந்த கனெக்ஷனில் ஒரு பர்சன் திங்க் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் லவ், இது என்னோடய ஃபர்ஸ்ட் லவ், நான் இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லவ் இஸ் த பெஸ்ட் லவ், அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த லவ் வந்து நிறைய ஹாப்பினஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கு, நிறைய மெமரிஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அதனால பிரேக்கப் பண்ணக்கூடாது, மூவ் ஆன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. ஸ்டில் நவ் இந்த பர்சன் வந்து கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் பண்ணலை. They're all thinking about marriage, but no actions. There is no actions, okay? Actions பார்க்க முடியல இந்த பர்சன் கிட்ட இருந்து. இவங்க வந்து ரைட் பார்த்து சூஸ் பண்ணாங்கன்னா they ready to accept you, marry you. And அந்த ராங் பார்த்து அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா பிரேக்கப், மூவ் ஆன் பண்ணிடுவாங்க. பட் அவங்க மைண்ட் செட் டுவர்ட்ஸ் யூ வந்து தே நீட் யூ, உங்களை சூஸ் பண்ணணும் தான் இருக்குது அவங்களுக்கு. பட் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த பர்சனுக்கு. பட் இன்னும் அவங்க வந்து டிசைட் பண்ணலை. டிசைட் பண்ணாங்கன்னா 50-50 சான்சஸ் இருக்குது. 50% உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அண்ட் அனதர் 50 அவங்க வாக் அவே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரைட் நவ் இவங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, வாக் அவே பண்ணக்கூடாது தான் நினைக்கிறாங்க. they really want to marry you, அந்த திங்கிங் எல்லாமே இருக்குது இவங்களுக்கு. பட் ஆக்ஷன்ஸில் எதுவுமே பண்ண மாட்டுறாங்க, ஸ்டெப் எடுக்க மாட்டுறாங்க, எஃபர்ட்ஸ் போட மாட்டுறாங்க. தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட், obsessed over you. They want to say sorry because they messed up. Sorry coming. இந்த நோ கான்டாக்ட் கொடுத்ததுக்கு ரீசன் அவங்க. ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, சாரி ஃபார் யூ, பிகாஸ் அவங்க இந்த கனெக்ஷனை மெஸ்டப் பண்ணியிருக்காங்க, ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க, உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை ஐம் சாரி. ஐ ஃபீல் யுவர் எனர்ஜி, யூ வாட்சிங் லாட் ஆஃப் tarot reading or prediction. This person have committed issues. That's why this person running away, escaped, blocked you. That's why no contact.
ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து மேரேஜ் பற்றி இவங்கக்கிட்ட பேசியிருப்பீங்க. மேரேஜ் பற்றி வீட்டில் பேசு, வீட்டில் டிஸ்கஸ் பண்ணு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப், லாங் டேர்ம் லவ், அந்த மாதிரி நீங்கள் பேசியிருப்பீங்க இந்த பர்சன் கிட்ட. இந்த பர்சன் வந்து இப்போது அதுக்கு ரெடியாக இல்லை. அதனால கூட உங்களை விட்டு இவங்க எஸ்கேப் ஆயிருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஆகியிருக்காங்க. தட்ஸ் வை இவங்க வந்து உங்களை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த ரீசன் உங்களோட நோ கான்டாக்ட் இது. கமிட்டட் இஷ்யூஸ் இந்த பர்சனுக்கு இப்போ இருக்குது. இப்போது வந்து உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவங்க ஸ்டேபிளாக இல்லை, அவங்க மைண்ட் செட் ஸ்டேபிளாக இல்லை, அவங்களும் இப்போ ஸ்டேபிளாக இல்லை. சில பர்சனோட இன்வால்மெண்ட்னால டிஸ்டன்ஸ் ஆகியிருக்காங்க. இது எல்லாமே அவங்க ஓவர் கம் பண்ணணும், ரைட்? இப்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபியர்ஃபுல்லாக இருக்குது லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ்க்கு. தேர் ஃபீலிங் ஸோ லோ, ஸ்லீப்லெஸ் நைட், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்க்க முடியுது. நீங்கள் உங்களை ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம், ஓகே? அவங்க அது ஒபே பண்ணாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக தோணலை, அவங்களால அது வந்து கரெக்டாக பண்ண முடியல, அவங்க அதை அக்ரி பண்ணலை. அதனால கூட நோ கான்டாக்டாக இருக்கலாம் உங்களுக்குள்ள. ரெஸ்ட்ரிக்டட் பார்க்க முடியுது. சம்திங் நீங்கள் இந்த பர்சனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கீங்க. வாட் எவர் யூ சே, தேர் ஆர் ரெடி டு டூ தட் பாஸ்ட். நீங்கள் சின்னதாக ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட கேட்டாலுமே உடனே உங்களுக்காக அதை பண்ணியிருப்பாங்க, உடனே உங்களுக்காக ஆக்ஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க உங்களுக்காக பண்ணியிருப்பாங்க. பட் இப்போது அவங்க ரெடியாக இல்லை, நீங்கள் கேட்குறதுக்கு அவங்க இப்போ ரெடியாக இல்லை, உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க இப்போ ரெடியாக இல்லை. பட் பாஸ்ட்டில் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பாங்க. திஸ் பர்சன் ஸ்டக் 9 of Wands. ஆல்ரெடி சொல்லியிருந்தால அந்த 2 peopleஸ்னால இந்த பர்சன் வந்து ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க. அந்த ஸ்ட்ரக்னஸை வந்து அவங்க பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. ஐம் சீயிங் சம் சேஞ்சஸ் ஹியர். ஒரு சேஞ்சஸ் இந்த கனெக்ஷனில் இருக்குது. பட் நாட் நவ். இன் த நியர் ஃபியூச்சர் திஸ் பர்சன் வில் அண்டர்ஸ்டாண்ட் யூ. நியர்பை ஃப்யூச்சரில் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. சேஞ்சஸ் இந்த கனெக்ஷனில் நியர்பை ஃப்யூச்சரில் வரும். இவங்க உங்களை தூரத்துலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களை பார்த்துட்ருக்காங்க, வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 2 பேரும் ஒரு பிளேஸில் இருக்கீங்க, ஓகே? ஒரு வெட்டிங் சம்திங் ஒரு பிளேஸில் இருக்கீங்க. அந்த பிளேஸில் உங்கள் பர்சனும் இருக்காங்க. பட் அவங்கள நீங்கள் பார்க்கல, அவங்க வந்து உங்களை பார்க்குறாங்க, சீக்ரெட்லி உங்களை வாட்ச் பண்ணுறாங்க, அட்மையர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ உங்களுக்கு தெரியாமலே உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இவங்க லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, ஸோ மெனி வேஸ். நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க இவங்க லைஃப்பில். ஒரு பெட்டர் பர்சனாக நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. நிறைய ஹாப்பினஸ் கொடுத்துருக்கீங்க இந்த பர்சனுக்கு, நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அவங்க லைஃப்பை டோட்டலாக நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அது எல்லாமே அவங்க திங்க் பண்ணுறாங்க. யூ கான்ட் கண்ட்ரோல் யுவர் ஃபீலிங்ஸ். உங்கள் ஃபீலிங்ஸை உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இந்த பர்சனை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு ஃபீலிங்ஸே இருக்குது. இன்டென்ஷன், யுவர் இன்டென்ஷன் வேர் பியூர். உங்கள் கூட இருக்கப்போ அவங்க எமோஷ்னலி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. வித்தவுட் யூ ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஆக்ட் தான் பண்ணுறாங்க, ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரு சர்ப்ரைஸுமே அவங்களுக்காக அவங்க வச்சுருக்காங்க, சர்ப்ரைஸ் ஆஃபர். தேர் கேன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுவாங்க. நியர்பை ஃப்யூச்சர் ரீயூனியன். இன் திஸ் ஃப்யூச்சர் they want a long journey with you. I think you are a straightforward person. இப்போ இந்த பர்சனுக்கு வந்து கமிட்டட் இஷ்யூஸ் இருக்குது. பட் நியர்பை ஃப்யூச்சரில் தேர் கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் லாங் ஜேர்னி வித் யூ, ஓகே? பட் இப்போ வந்து நெகட்டிவாக தான் இருக்குது.
நியர்பை ஃபியூச்சரில் ஒரு சேஞ்சஸ் இருக்குது பிகாஸ் த சன் இஸ் இயர். கைஸ், இப்போ நம்ம பார்த்தது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான், பர்சனல் ஒன் கிடையாது. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன், பர்சனல் டீட்டெயில்ட் ரீடிங் நீங்கள் என்கிட்ட எடுத்துக்கலாம். லெட்ஸ் see pile 2. Hi pile 2, think about your person. Say this person name 3 times. Let's say opposing current feelings and next action towards you. Okay. 7 of Pentacles. Okay. Try to connect my energy. Pile 2 connection illa en kuda. Try to connect. Okay. Tower. Beautiful. நான் இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். Your person, current feelings and next actions. பார்க்கலாமா? This person has a 50% chance to taking actions after this reading, guys. After this reading, any signs, universe கிட்ட இருந்து signs உங்களுக்கு கிடைக்கலாம். 50% chance இருக்கு towards you, உங்க person வந்து actions எடுக்கிறதுக்கு after this video. Yes. Remember, this is general reading, okay? இது வந்து personal கிடையாது. ஒரு சிலருக்கு இது ஒர்க் அவுட் ஆகலாம். தட்ஸ் வை நான் இதை சொன்னேன். ஆஃப்டர் திஸ் ரீடிங் மேபி உங்களை அன்பிளாக் பண்ணலாம். யூனிவர்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு சயின்ஸ் காட்டலாம். பட்டர்ஃப்ளை, ஏஞ்சல் நம்பர்ஸ், சம்திங், ஸ்டேட்டஸ். younger than you. This person younger than you. They're not ready taking actions towards you. They ghosted you very badly, right? உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்காங்க, ஹர்ட் பண்ணியிருக்காங்க. பிரேக்கப், அந்த பிரேக்கப்பே ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. ஐ ஃபீல் தேர் எனர்ஜி, ஐ ஃபீல் யோர் எனர்ஜி. ஹர்ட்ஃபுல்லான ஒரு பிரேக்கப். இந்த பிரேக்கப் எப்படி இருக்குன்னா, ஒரு சிலருக்கு வந்து உங்கள் பர்சன் வந்து பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அனதர் ஒன், சம் சுச்சுவேஷன்னால தான் நீங்கள் 2 பேரும் செப்பரேட் ஆகியிருக்கீங்க. பிரேக்கப்புக்கு நீங்களும் ரீசன் இல்லை, உங்கள் பர்சனும் ரீசன் இல்லை. சம் சுச்சுவேஷனால் நீங்கள் வந்து பிரேக்கப் ஆகிருக்கீங்க. ஓகே. அண்ட் ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் வந்து பர்டிகுலராக உங்கள் பர்சன் உங்களை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க, ப்ரோக் வித் யூ. யூ நோ வாட், திஸ் பர்சன் அட்மைரிங் யூ. மாம் ஃபீல்ஸ், மதர்லி வைப். உங்ககிட்ட வந்து ஒரு மாம் ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கிது. அந்த மதர் வைப், மதர்வுட் வைப் உங்ககிட்ட அவங்க ஓப்பனாக சொல்லியிருக்கலாம். எனக்கு உங்ககிட்ட ஒரு மதர்லி வைப் கிடைக்கிது. யூ ஆர் மை செகண்ட் மாம். நீங்கள் இந்த பர்சனை வந்து அவ்வளோ டேக் கேர் பண்ணியிருக்கீங்க. ஒரு மதர் பிளேஸில் இருந்து நீங்கள் வந்து டேக் கேர் பண்ணியிருக்கலாம். ஓகே. யூ ஆர் வாட்சிங் மெயில், டேக் இட் ஃபாதர் பிளேஸ்லேருந்து உங்கள் பர்சனை நீங்கள் டேக் கேர் பண்ணியிருக்கலாம். மேபி இந்த பர்சனோட பேரண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாகவே ஆயிருக்கலாம் ரீசெண்ட்லி ஆர் லாங். சாரி, ஐ எம் கெட்டிங் திஸ் எனர்ஜி கைஸ். நிறைய கேரிங் பார்க்க முடியுது உங்கள் பர்சன் சைட்லேருந்து. தேர் ஆர் சீயிங் யூ லைக் அ மாம் ஆர் டேட். அந்த வைப், அந்த ஃபீல்ஸ் இருக்குது. ஹாட் டச்சட் லவ் ஸ்டோரி பார்க்க முடியுது. பைல் 2 ஹாட் டச்சிங்காக இருக்குது. நீங்கள் வந்து இந்த பர்சனுக்கு வந்து நிறைய எக்ஸ்ட்ரீம் லெவலில் நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இவங்களும் எக்ஸ்ட்ரீம் லெவலில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெயின்ஃபுல்லான ஸ்டோரி மாதிரியும் இருக்குது, ஹார்ட் டச்சிங் லவ் ஸ்டோரி மாதிரியும் இருக்குது. சம்திங் ஒரு பெயின்ஃபுல் ரிலேஷன்ஷிப், ஹார்ட் டச்ட் லவ் ஸ்டோரி. They treated you like a king in the past. They treated you like a queen in the past. Treated with a great respect, a love, a bonding. இந்த 2 பேருக்குள்ளே இருக்க பாண்டிங் வந்து இன்னும் பிரேக் ஆகலை. குயின் அண்ட் கிங் மாதிரி வந்து
உங்களை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. they want to offer you love. அவங்க உங்களை ட்ரீட் பண்ணது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களை யாருமே இந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த கிரேட்ஃபுல் ரெஸ்பெக்டோட, ஹாப்பினஸோட, இந்த லவ் யார்கிட்டையுமே உங்களுக்கு கிடச்சிருக்காது. இந்த பர்சன் கிட்டேருந்து மட்டும்தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அண்ட் சேம் ஃபீலிங் அவங்களுக்கும் இருக்குது. இதே மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. ஐ ஃபீல் யுவர் எனர்ஜி, யுவர் ஹார்ட் இஸ் க்ரையிங், ரைட்? டியர்ஸ் இல்லை அவங்களுக்கு, ஐஸ்லேருந்து டியர்ஸ் இல்லை, பட் யுவர் ஹார்ட் இஸ் க்ரையிங். pile 2, ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க ஃபினான்ஷியலி இன்னும் செட்டில் ஆயிருக்க மாட்டாங்க இந்த பர்சன். பட் உங்களுக்காக எல்லாமே பண்ணியிருப்பாங்க. கேட்ட உடனே உங்களுக்காக அது வாங்கி கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க, ஃபினான்ஷியலி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் அவங்கள பற்றி கூட அவங்க யோசிக்கல, உங்களுக்காக வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஏஜ் வைஸ் இவங்க எங்கே இருக்காங்க, பட் மெச்சூரிட்டியாக இருக்காங்க. மெச்சூரிட்டி பர்சன், ஹை லெவல் திங்கிங். உங்களை விட இவங்க ரொம்ப மெச்சூரிட்டி. இவங்களுக்கு நிறைய கோவம் வரும். இவங்க கோவத்தை வந்து ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஓவர் திங்க் பண்ணுவாங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. அண்ட் தென் they want to offer you love. they want to express you, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் லவ். வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்போ சான்ஸ் கிடைக்கும், எப்போ நோ கான்டாக்ட் வந்து பிரேக் ஆகும், எப்போ நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், நம்ம பர்சன் கிட்டே போயிட்டு நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும். their feelings, they want to say how much they love you, how much they miss you. உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணாங்க, எவ்வளோ லவ் பண்ணுறாங்க, எவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாமே உங்ககிட்ட சொல்லணும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், ஷேர் பண்ணணும் நினைக்கிறாங்க. You know what? They want to hug you, warm hug. You are seeing 000 777 and 4242. This is your reading. This is your love reading. Or else this is not your reading. இது ஜென்ரல் ரீடிங் தான், நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். யூ ஆர் பிளானிங் டு காண்டாக்ட் திஸ் பர்சன்னா, நீங்கள் இந்த பர்சன் கிட்ட எப்படியாச்சும் பேசிடணும், காண்டாக்ட் பண்ணிடணும், பிளான் பண்ணுறீங்க. பிளானிங் ஃபார் கால். ரீசெண்ட்லி தான் உங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கும். pile 2. ஐ ஃபீல் யுவர் எனர்ஜி, யுவர் லாங்கிங் ஃபார் லவ். ரொம்ப நாளாகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப டேஸ், ரொம்ப மந்த்ஸாகவே நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்போ இவங்கக்கிட்ட பேசுவோம், எப்போ ரீகன்சிலேஷன் ஆகும். லாங்கிங் ஃபார் லவ். pile 2 வந்து நீங்கள் லாங் டேர்ம் நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா pile 2 உங்களுக்கு செட் ஆகாது. ஓகே, இது ஷார்ட் டேர்ம் நோ கான்டாக்ட் தான் pile 2. பட் ஓகே, நீங்கள் வாட்ச் பண்ணலாம். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா டேக் இட். pile 1. pile 1க்கு வந்து சில ஸ்டோரிஸ் pile 2க்குமே தெரியுது. பிகாஸ் சில பேர் வந்து pile 2வும் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ pile 2 உங்கள் பர்சன் வந்து ஃப்யூச்சரை பற்றி இன்னும் அவங்க திங்க் பண்ணல. த பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் பார்க்குறப்போ ஃப்யூச்சர் பற்றி அவங்களுக்கு திங்கிங் இல்லை. ஓகே, ப்ரெசண்ட்டை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணுறாங்க. ப்ரெசண்ட் ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இருக்குது அவங்களுக்கு. இப்போது அந்த லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ்க்கு இவங்க ரெடியாக இல்லை. ஃப்யூச்சர் கமிட்மெண்ட்ஸ்க்கு இப்போ அவங்க ரெடியாக இல்லை. ஃப்யூச்சரை பற்றி அவங்க இன்னும் டிசைட் பண்ணலை, அதை பற்றி யோசிக்கலை. ரைட்னா இப்போ என்ன போயிட்டுருக்கு அதை பற்றி மட்டும்தான் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்களோட பர்சனாலிட்டி அப்படி இருக்கலாம். ஃப்யூச்சரை பற்றி எதுக்கு நம்ம இப்போவே யோசிக்கணும் அந்த மாதிரி. பட் டுவர்ட்ஸ் யூ வந்து ஃப்யூச்சர் பற்றி இவங்களுக்கு ஐடியாவே இல்லை. ரைட் நவ் they want to spend time with you, outs with you, reunion with you. பட் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் பற்றி அவங்க யோசிக்கலை. லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் தர அளவுக்கு அவங்க இன்னும் ஸ்டேபிளாக இல்லை.
அது பார்க்க முடியுது. லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கும் அவங்க இப்போ ரெடியாக இல்லை. they have financial problem, EMIs, loan. They want to settle down right now. அவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃப்யூச்சரை பற்றி இன்ட்ரெஸ்டே இல்லை. மேபி இந்த பர்சன் வந்து லிவிங் டுகெதர்லேயே இருக்கலாம், அந்த மாதிரி உங்ககிட்ட பேசியிருக்கலாம். மேரேஜ் பற்றி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, மேரேஜில் ஒரு ஐடியாவும் இவங்களுக்கு இல்லை. ஓகே, அதுக்கான ஸ்டெப் இவங்க சைட்லேருந்து இருக்காது. பட் லவ் உங்கள் மேலே நிறையவே ஷோ பண்ணுவாங்க, உங்கள் மேலே நிறைய லவ் இருக்குது. பட் கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, மேரேஜ் கமிட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. they have feelings for you. ஒரு சிலருக்கு சைல்ட்ஹுட் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ். அவங்க ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்குது. சீக்கிரமாகவே வெரி சூன் அவங்க ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க டுவர்ட்ஸ் யூ. கரண்ட் எனர்ஜியுமே வந்து பாசிட்டிவாக இருக்குது. பட் ஃப்யூச்சருக்கான திங்கிங் வந்து பைல் 2 உங்கள் பர்சன் கிட்ட இல்லை. ஆல்ரெடி நீங்கள் மேரிடாக இருக்கீங்கனாலுமே இதுக்கப்புறம் லைஃப் எப்படி போகணும் அதை பற்றி ஐடியா அவங்களுக்கு இல்லை. இம்மெச்சூர் எனர்ஜிஸ்மே பார்க்க முடியுது. பட் மெச்சூர் பர்சன். இவங்க சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரிலேஷன்ஷிப் வந்து லவ் ரிலேஷன்ஷிப் நல்லாவே தருவாங்க, ஆஃபர் பண்ணுவாங்க. பட் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அது அவங்க சைட்லேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அவங்களுக்கு இப்போதைக்கு அந்த மைண்ட் செட் இல்லை. மேபி அவங்க க்ரோனப் ஆனாங்கன்னா மேபி அவங்களுக்கு அது வரலாம், மேபி. ஓகே, ஆர்எல்ஸ் இவங்க எல்டர் தென் யூவாக இருந்தாலுமே இம்மெச்சூர்ட். ஆக்ஷன் டுவர்ட்ஸ் யூ சீக்கிரமாகவே அவங்க எடுப்பாங்க. லெட்ஸ் சி கப் மெசேஜஸ். கைஸ், ஜஸ்ட் திங்க் 1 or 2. ஜஸ்ட் திங்க். ஓகே, நீங்கள் 1 திங்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான கப் மெசேஜ் பார்க்கலாம். 2க்கு நான் 1 முடிச்சுட்டு சொல்கிறேன். லெட்ஸ் சி நம்பர் 1, your first cup message for you. Let's see. Think about this person. Okay, 16, 3, 9, 10, 17, 4, 20, 31, 30, 32, 25. Your person, date of birth or you? Okay. See, fire. Aries, Leo, Sagittarius. Fire element. You could be fire or your person could be fire. ஸ்ட்ரகிளிங். லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் போயிட்டுருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப்னால நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்ட்ரகிளிங் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ஹாப்பினஸ் வந்து இன்னும் உங்கள் லைஃப்பில் வரல, ரைட்? ஸ்டில்னா ஒரு ஸ்ட்ரகிளிங்லேயே போயிட்டுருக்குல்ல, ஒரு ஜங்க்லிங் லைஃப், அப்ஸ் அண்ட் டவுன், நிறைய டவுன்ஸ் தான் தெரியுது. நம்பர் 1, let's see. Meet up. See guys, meet up. You're going to meet your person or your loved one. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க. ஓகே, மீட் அப். ஓகே, ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், உங்கள் பர்சனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். கன்ஃபியூசிங் யுவர் செல்ஃப். ஃபேமிலி இன்வால்வ்ட். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபேமிலி வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது, ரைட்? ஃபேமிலினால நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பர்சனோட ஃபேமிலி வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆர்எல்ஸ் உங்கள் ஃபேமிலி வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபேமிலி இன்வால்வ்மெண்ட் தெரியுது. ஹாப்பி ஃபேமிலியாக இல்லை, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லெட்ஸ் சி ஃபைல் நம்பர் 1, ஃபைனல் 1. சி காய்ஸ், பாஸ்ட்டை விட்டு நீங்கள் இன்னும் ஓவர் கம் பண்ண முடியல. உங்களால் நிறைய பாஸ்ட் நிறைய மெமரிஸ் இருக்குது, பாஸ்ட்லேயே ஸ்டக் ஆகிட்டீங்க, ஓவர் கம் பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க. பாஸ்ட்டை விட்டு வர முடியல, பாஸ்ட்லேயே லிவ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓவர் கம் பண்ண முடியல. யூ ஹாவ் டு ஓவர் கம். நீங்கள் ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். பாஸ்ட் லவ் வந்து உங்களை இன்னும் அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு, மெமரிஸ் கில்லிங் யூ.
ஓகே லெட்ஸ் see நம்பர் 2 நினச்சேன் உங்களுக்கு பார்க்கலாமா கப் மெசேஜ் ஓகே see guys soulmate connection you are dealing with your soulmate okay see true love okay true love okay air Gemini Libra Aquarius communication okay still they have hope on you ஓகே உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே இன்னும் ஹோப் இருக்குது உங்களுக்கும் அவங்க மேலே ஹோப் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப் மேலே உங்களுக்கு ஹோப்பும் இருக்குது ஓகே லெட்ஸ் see guys made for each other okay made for each other okay dreams நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு ambitious person okay I feel your energy உங்க பர்சனை ட்ரீம்ல பார்க்கறதுக்காகவே நீங்க வந்து எப்பவுமே தூங்கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சீக்கிரமா தூங்கிடுறீங்க சீக்கிரமா தூங்கிட்டா இவங்க ட்ரீம்ல வருவாங்க ஆர் எல்ஸ் இவங்க ஃபோட்டோ பார்த்துட்டு தூங்கினா இவங்க ட்ரீம்ல வருவாங்க அந்த மாதிரி ட்ரீம்ஸ் crazy love I'm ready now okay ready ஏதோ விஷயத்துக்கு ரெடியாக இருக்கீங்க do it see guys 26 23 21 30 34 28 per age your person age or your age okay guys this is my reading உங்களுக்கு ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது எனி கைண்ட் ஆஃப் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் டேக் கேர் பாய்